தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளது. ஆராதனைக்குரிய கடவுள் இதோ திருக்குடும்பத்தின் தலைவராயிருந்து அதை வழிநடத்தின தெய்வம். இந்த தெய்வம் நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறார். இந்த தெய்வத்தை ஆராதிக்க நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இதோ நம்மை குடும்பமாய் இணைத்து இன்று வரை பாதுகாத்து வருகிற தெய்வம். அந்த தெய்வத்தை எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நாயகனே ஆராதனை
எங்களை வழிகாட்டியே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களின் பரிகாரியே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆயிரத்தம் சிந்தினவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய மார்போடு கையை சேர்த்து வைங்க. உங்களோட ஆண்டவரை பாருங்க. எங்கேயும் பார்க்கக்கூடாது, எங்கேயும் வேடிக்கை பார்க்காம ஆண்டவரை மட்டும் பாருங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு செய்த எல்லா காரியங்கள் நிறைய ஆண்டவர் செஞ்சிருப்பார். ஒருவேளை நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனால் அது ஆண்டவர் உங்களுக்கு செய்தது. நீங்க நினைச்சு போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார். உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களில் அவர் உடன் இருந்திருப்பார். நீ கஷ்டப்படும் போது, நீ நோயிற்று இருக்கும் போது, உன் கணவன் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் மனைவி உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருந்து உன் குடும்பத்தை பாதுகாத்த தெய்வம், உன் பிள்ளைகளை பாதுகாத்த தெய்வம். இதோ அந்த தெய்வத்தை அப்படியே கண்ணை மூடி உடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க. இதோ இந்த ஆண்டின் இறுதி நேரத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நன்மைகளால் நிறைவு செய்திருக்கிறார். பிள்ளைகள், ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பொண்ணோ பொருளோ அல்ல. ஆண்டவர் எதிர்பார்ப்பது உங்கள் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க, நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நீ பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்திலே இணைந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்ததற்காக நன்றி ஆண்டவரே. என் கடன் பிரச்சனையில உடனிருந்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 நன்றியோடு போய் துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. எபேசியருக்கு 5ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். பவுலடியார் அழகா சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய கோயில்ல யார் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பயபக்தியோடு ஆண்டவருக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? பயபக்தியோடு ஆண்டவருக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பவுலடியார் சொல்றார், உண்மையிலேயே நீ ஆண்டவருக்கு பயபக்தியோட அவருக்கு பணிந்து இருக்கிற அப்படின்னா நீ முதல்ல யாருக்கு பணிந்து இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. என்னுடைய சொந்த கருத்து இது. உண்மையிலேயே இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில வாழ்வாக்கி இருந்தோம்னா, இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில வாழ்வாக்கி இருந்தோம்னா, உண்மையிலேயே நான் ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல என் மனைவிக்கு அல்லது என் கணவருக்கு நான் பணிந்து இருந்தேன் என்றால், இன்னைக்கு இந்த மலையில இந்த இடம் பத்தாது. இடம் பத்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்வும் வழிபாடும் மாறுபடுகிறது. நான் ஆண்டவரை வழிபடுறேன், வாயை திறந்து துதிக்கிறேன், வாயை திறந்து ஆராதிக்கிறேன், திருப்பலிக்கு போறேன், ஜெபமால சொல்றேன். ஆனா இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல வெளிப்படணும். என் குடும்பத்துல அது செயல்படணும். என் குடும்பத்துல பார்க்கணும். இல்லைங்களா? நான் வழிபடுகிற வழிபாடு அது செயல்பாடு. அதான் சொல்றாரு யாக்கோபு தன்னுடைய திருமுகத்துல, செயலில்லாத விசுவாசம். அப்ப நான் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மையற்றதா இருக்கு.
அப்ப உண்மையான நம்பிக்கை எனக்குள்ளே இருந்ததுன்னா, ஆண்டவர் சொல்றார், உண்மையான நம்பிக்கை எனக்குள்ளே இருந்ததுன்னா அது என் கணவரையோ என் மனைவியோ அது என்ன செஞ்சிருக்கும்? மாற்றி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ நீங்க உங்க கடவுளுக்கு பணிந்திருப்பது போல ஆண்டவருக்கு பணிந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. எபேசியருக்கு எழுதிய கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அல்லது யூதா திருமுகம் 1ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. யூதா திருமுகம் 1ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தோடு. அது என்ன தூய்மை மிகு விசுவாசம்? உண்மையான நம்பிக்கை, போலி நம்பிக்கை இல்லை. ஆண்டவர்கிட்ட கோயில் எல்லாரும் போக சொல்றாங்க, எல்லாரும் போறாங்க, நானும் கோயிலுக்கு போறேன் அப்படின்றது இல்லை. என் ஆண்டவர் இந்த கோயில்ல உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? நீங்க நம்பலன்னா நீங்க இங்க வந்தது வேஸ்ட், வந்தது வேஸ்ட். என் ஆண்டவர் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார், அப்படிதானே? அப்ப உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு உங்கள் வேதனையும் உங்கள் கண்ணீரும் உங்கள் போராட்டமும் அவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. ஒரு மனிதனை காட்டிலும் அவருடைய பார்வை என்பது மேலானது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்போ நான் ஆலயத்துக்கு வந்து என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, என் ஜெபத்துக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னா, நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தூய்மையானதா இல்ல, உண்மையானதா இல்ல, உண்மையானதா இல்ல. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய மகள் வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த தொடக்க அந்த காலத்துல தான் நான் நற்செய்தி படிக்க அழைக்கப்பட்டேன். அப்போ என் மனைவி பொண்ணு கேட்டாங்க, பொண்ணு வந்து மனைவி கிட்ட கேட்டாங்க, அம்மா எனக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மனைவி வந்து ஒன்றும் சீரியஸாக எடுக்கல. ஒரு நாள் என் பொண்ணு, சின்ன பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டா, அப்பா எனக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், என்னால் இப்போ வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, காசு இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் உனக்கு அதை வாங்கி தருவார் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அவளும் அப்படி சிரிச்சுட்டு இயேசுநாதர் படத்தை பார்த்துட்டு, இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டா தருவாரா அப்படின்னு கேட்டான். சின்ன குழந்தை தானே, உனக்கு தருவாரு, நீ நிச்சயம் கேளு, உனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அது முடிஞ்சிடுச்சு. இது நடந்தது நவம்பர் மாதம். டிசம்பர் போச்சு, ஜனவரி போச்சு. ஜனவரியில வந்து அவளுடைய பிறந்த நாள். பிறந்த நாளைக்கு முதல் நாள் நான் என் மனைவி கொஞ்சம் நகையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மாத்திட்டு புதுசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நகை கடைக்கு போனோம். என் மனைவிக்கு வேண்டிய நகையெல்லாம் எடுத்தாச்சு. மீதி 380 ரூபா மீதி இருந்தது. கடைக்காரங்க சொன்னாங்க, காசெல்லாம் தரமாட்டேன் சார், நீங்க வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவி சொன்னாங்க, பாப்பா ஒரு நாள் கொலுசு கேட்டா, ஆமா என்னுடைய கேட்டா, பேசாம அந்த 350 ரூபாய்க்கு ஒரு கொலுசு எடுத்துடலாமே அப்படின்னு சொன்னோம். ஆனால் கொலுசு எடுத்தாந்தாச்சு, கொலுசு எடுத்தாந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டாந்து பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாததுனால ஈவினிங் ஹாலில் போட்டோன்னா ஒரே சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். நாங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சிலுவை வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போனோம். அவங்க தாத்தாட்ட போய் சிலுவை வாங்கின உடனே, தாத்தா பார்க்கா புது கொலுசு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். யார் உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னா, ஏசப்பா வாங்கி கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்திருப்பாரு. எங்க அப்பாட்ட கேட்டேன், எங்க அப்பா ஏசப்பாட்ட கேட்க சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் அப்பாட்ட ஞாபகப்படுத்தல, ஏசப்பாக்கு எனக்கு வாங்கி கொடுத்தார். அந்த உறுதியான நம்பிக்கை எனக்கு ஏசப்பா தான். கடைசி அன்னைக்கு பிறந்த நாள் அவனுக்கு யாரெல்லாம் பார்த்தாலோ அவங்க எல்லாருமே அந்த கால் ஆட்டி, இந்த கொலுசு எனக்கு ஏசப்பா வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க.
தூய்மை மிகு விசுவாசங்க. அந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை, என்னால முடியாது, அப்பாவால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அம்மாவால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க அடுத்த ஆப்ஷன் எங்க கொடுத்தாங்க? ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. அப்ப இயேசு எனக்கு செய்வார், இயேசுவின் வாழ்விலே செயல்படுவார் என்று அந்த குழந்தை நம்புவதனால மனிதர்களை கொண்டு ஆண்டவர் அந்த காரியத்தை வெற்றியாய் முடித்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. கொலைசீருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருக்கணும். நீங்க பொறுமையோடு இருக்கணுங்க. நான் அந்த குடிச்சிட்டு வர்றவங்க, கவுன்சிலிங் வரவங்க, வீட்டுக்கார ரொம்ப குடிக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன வார்த்தை இதுதான், அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பா, நல்ல அன்பா பராமரிங்க. அவங்க வந்தோட அன்போடு பேசுங்க. காலப்போக்கில் அந்த அன்பு அந்த தீமையை வென்றுவிடும். நன்மையினால் உங்கள் தீமையை வெல்லுங்கள். அவ்வளவுதான் ஒரு வார்த்தை தான். நன்மையினால் தீமையை வெல்லுங்க. நீங்க உண்மையான அன்பை உங்கள் கணவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் இன்னொன்றை தேடி போக மாட்டார், இன்னொன்று தேடி போக மாட்டாங்க. அந்த உண்மையான அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா என் கணவரை மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திருப்பாடல் 49:16 சொல்லுது. திருப்பாடல் 49:16. பலியாடுகளைப் போல அவர்கள் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மேய்ப்பன். அவர்கள் நேரடியாக கல்லறைக்கு செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. நல்ல கவனி. நீங்க உண்மையை கொடுத்தீங்க, உண்மையான அன்பை கொடுத்தீங்கன்னா அவங்க எங்க போக மாட்டாங்க? தீமையை நோக்கி போக மாட்டாங்க. திருப்பாடல் 107:41 சொல்லுது. திருப்பாடல் 107:41. எளியோரை துன்ப நிலையிலிருந்து தூக்கி விட்டாரா? அவருடைய குடும்பங்களை மந்தை போல பெருக செய்தார். இன்னைக்கு நாம தன் அன்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? மந்தையை போல பெருக செய்வார். கொடுக்கணுங்க. கொடுக்கிறது தான் அன்பு. இன்னைக்கு அன்பு நாம என்ன, அன்புனா என்ன? அதுக்கு அர்த்தம் ஒரே ஒரு டெபினிஷன் தான், கொடுக்கணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை சொல்லுகிறது. யோவான் செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்துக்காக, இந்த உலக விடுதலைக்காக, உலக மீட்புக்காக, இந்த உலகத்தின் மீது கொண்ட அன்புனால ஆண்டவர் எதை கொடுத்தாரு? தன் ஒரே மகனை பலியாக கொடுத்தார். அப்ப கொடுக்கிறது தான் அன்பு. நம்ம பெற்றுக்கொள்வது இல்ல, நமக்கு எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறது இல்ல. மனைவியிடம் இருந்தோ கணவனிடம் இருந்தோ எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதில்லை. என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நீங்க எப்போ திருமுழுக்கு வாங்கினீங்களோ, எப்போ திருமுழுக்கு அடையாளத்தினால நீங்க நிரப்பப்பட்டீங்களோ, எப்போ தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வந்தாரோ, அப்போ உங்களுக்குள்ள யார் வந்தார்? தூய ஆவி வந்தார். தூய ஆவி வந்தப்போ உங்களுக்குள்ள என்ன வந்தது? தூய ஆவியின் கனிகளால் அவர் உங்களை நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இது ஏற்கனவே எங்க இருக்கு? அன்பு எங்க இருக்கு? அன்பு எங்க இருக்கு? தூய ஆவியானவர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. தூய ஆவியானவர் எங்க வச்சிருக்கிறாரு? எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்பில்ட். செல்போன் வாங்குறோம் இல்லையா? ஒரு செல்போன் வாங்குறோம்.
செல்போன் வாங்கினோட ஆப் இன்பில்ட்டா வரும், அப்படிதானே? சில ஆப் வந்து இன்பில்ட்டாவே வரும். அதை யூஸ் பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். அடுத்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஏன்னா ஓவர்லோட் ஆகும். இப்ப நீங்க யூஸ் பண்ணணும். அப்போ எப்போ நீங்க கனிகளை நீங்க கொடுக்கணும். கனிகள் எதுக்கு? மரத்துல கொய்யாப்பழம் காய்க்குது, மாம்பழம் காய்க்குது, பலாப்பழம் காய்க்குது, அப்படிதானே? அந்த கொய்யாப்பழத்தை அந்த மரமே சாப்பிடுதா? யார் சாப்பிடுறா? மற்றவங்களுக்கு கொடுக்குது, மனிதர்களுக்கு கொடுக்குது. அப்ப அதுக்குதான் அழகா பைபிள்ல அந்த தூய ஆவியின் கனியோ, அது கனி. கனி எதுக்கு? கொடுக்கிறதுக்கு, அன்பை கொடுப்பதற்கு, மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு, அமைதியை கொடுப்பதற்கு. மற்றவங்களுக்கு அமைதியா இருக்கணும். வீட்டுல சண்டை நடக்குது, கணவர் சண்டை போடுறாரு, குடிச்சிட்டு வந்திருக்காரு, ரைட்டா? குடிச்சிட்டு வந்து ABCDன்னு திட்டுறாரு, நமக்கு புரியாத லாங்குவேஜ்ல திட்டுறாரு. நீங்க கடவுளோடு இணைந்து இருக்கிற பிள்ளைகள், கடவுளை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், நீங்க அப்படிதானே? நீங்க கடவுளோடு இணைந்து இருக்கிற பிள்ளைகள், கடவுளை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், திருமுழுக்கு அருளடையாள வழியாக தூய ஆவியானவர் நிரம்பி உங்களுக்குள்ளே கனிகள் எல்லாம் வச்சிருக்காரு நம்புற பிள்ளைங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அவர் திட்டும் போது அவரு ABCDல திட்டனா, நம்ம என்னத்துல திட்டணும்? அவர் புரிஞ்சுக்கிறது மாதிரி ஆனா அவங்கள திட்டணும், ரைட் தானே? அமைதியா இருக்கணும். அங்க அமைதிங்கிற கனியை கொடுக்கணும், அங்க அமைதியா இருக்கணும், சரியா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது சில நேரங்கள்ல குடிக்காரவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குடிக்காதவங்க 10 வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. இப்போ வர்றவங்களுக்கு தெரியும் யாரு குடிக்காரன், குடிச்சிட்டு அம்மா பேசுதா, குடிக்காத அப்பா பேசுறாரா அப்படி. பிள்ளைகள் அதை தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கனிகளை குடும்பத்துல நீங்க கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும். பிள்ளைகள் தப்பு பண்றாங்க, சரியா? பிள்ளைகள் தப்பு பண்றாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்ம குடும்பங்கள்ல. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய அபிஷேகம், பெரிய ஆசீர்வாதம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது அடையாளம் பிள்ளைகள், அதையா? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் பிள்ளைகள். இப்போ இந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளைங்க? யார் கொடுத்தா? எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு கடவுள்? டாக்டர் ஆக்குவா, இன்ஜினியர் ஆக்கு, குடிகாரன் ஆக்கு, கெட்டவன் ஆக்கு, நல்லவன் ஆக்குன்னு கொடுத்தாரா? எதுக்கு கொடுத்தாரு கடவுள் பிள்ளைகளை? கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைய எப்படி வளர்க்கிறது? கடவுள் எதை ஏற்றுக்கிறாரு, எது விரும்புறாரு? கடவுளுடைய விருப்பம் எது? ஒரே ஒண்ணுதான். கடவுள் கொடுக்கிற முதல் கட்டளை எது? தன்னை அறிந்து தன்னை அன்பு செய்வதற்காக தான் கடவுள் மனிதர்களை படைத்தார், ரைட் தானே? தன்னை அறிந்து, கடவுளை அறிந்து, யாரை படைச்சாங்க, யாரு உருவாக்குறாங்கன்னு அவரை அறிந்து அன்பு செய்வதற்காக தான் மனிதர்களை படைத்தார். அதற்காக தான் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு கடவுளை அன்பு செய்கிற பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். நீ குடும்பத்தை பத்தி தியானிச்சுட்டு இருக்கிறோம், திருக்குடும்பத்தை பத்தி தியானிச்சுட்டு இருக்கிறோம். லூக்கா நற்செய்தியில அதிகமா ஒரு வார்த்தை வரும். அன்னை மரியாள் இயேசுவை வளர்த்த பொழுது இயேசு எப்படி வளர்ந்தார்னா, கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த குழந்தையா வளர்ந்தார். யாருக்கு? கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த குழந்தையா அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அதான் அப்படிதான் அன்னை மரியாள் வளர்த்தாங்க. இன்றைக்கு நாம குழந்தைகளை எப்படி வளர்த்திருக்கிறோம்? கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு விருப்பமான ஒரு குழந்தையா நம்ம வளர்த்திருக்கிறோமா? குழந்தைகள் வளர்த்திருக்கிறார்களா? கடவுளை முன்னிறுத்தி வளர்த்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வேண்டுதல் எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடி வந்துட்டு, ஆண்டவரே ஏன் குழந்தை, ரைட்டா? அங்கேயே அவுட்டு, அங்கேயே முடிஞ்சு போச்சு சாப்டர். நீ என்னைக்கு ஒன்னதுன்னு நீ உரிமை கொண்டாடுனியோ அதுல ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இது என்னுடைய குழந்தை இல்ல ஆண்டவரே, இது யாருடைய குழந்தை? உங்க குழந்தை. இந்த உலகத்துல அதை பாதுகாத்து அரவணைத்து வளர்த்து செல்வதற்காக நீர் எனக்கு பங்கு கொடுத்திருக்கிறேன், ரைட்டா? எனக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார். எப்படி வளர்க்கிறதுக்கு? அவரை காண்பித்து வளர்ப்பதற்கு. அவருடைய திட்டங்களையும்
அவருடைய செயல்களையும் காண்பித்து வளர்ப்பதற்கு ஆண்டவர் என்னை வளர்த்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுவாங்க திருமுழுக்குல பெற்றோர், ஞான பெற்றோரின் நம்பிக்கை அந்த குழந்தைக்கு கடத்தி தரப்படுதான். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை தான் உங்கள் குழந்தைகளுக்கு கடந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நாமளே குறைந்த விசுவாசத்துல இருக்கோம். இந்த குறைந்த விசுவாசம் பிள்ளைகளை நிறைவாக்குவதில்லை. புரியுதுங்களா? இப்ப குழந்தைகளுக்கு நாம் எதை காண்பித்து வளர்க்கிறோம்? இன்னைக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய ஜெபம் ஆசை தான். எல்லா குழந்தைக்கும் ஆசை தான், எல்லா பெற்றோருக்கும் ஆசை. நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. நீங்கள் கேட்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக அவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப டாக்டர் ஆயிடுது, இன்ஜினியர் ஆயிடுது, வைத்தாடா நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லாம் ஆயிடுது. என்ன மிஸ் ஆயிடுது? பெற்றோரை மதிக்கவும், கடவுளை ஏற்று வாழவும், கடவுளுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம கற்றுக் கொடுக்கல. அதனால இந்த உலக போக்குல இன்ஜினியராகவும் டாக்டராகவும் பணக்காரனா ஆயிட்டு பெற்றோர்களை உதறி தள்ளுகிறது. பிரைஸ் தி லார்ட். எந்த குழந்தைய கடவுளுக்குரிய குழந்தையா கடவுள் விரும்புற மாதிரி நீங்க வளர்க்குறீங்களோ அந்த குழந்தை நீங்க விரும்புற மாதிரி டாக்டராகவும் ஆகும், இன்ஜினியர் ஆகும், எல்லா உயர்வுக்கு போகும். ஆனால் அது எந்த உயர்வுக்கு போனாலும் ஆண்டவரை மறவாது, பெற்றோர்களை மறக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ஆகவே திருமணமான பெண்களே, கடவுளுக்கு சார்ந்து வாழ்கிறவர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் கணவருக்கு பணிந்து இருக்கணும். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. திருமணமான பெண்களே கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. கடவுளுடைய வார்த்தையை ஏற்காது இருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது வார்த்தையே தேவைப்படாது. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை நல்லா சொல்றப்பா பேதுரு, நீ உன் வாழ்க்கையில காமி ஆண்டவரை, அங்க வார்த்தையே தேவையில்லை. நீ வெளியில போய் பிரசங்கம் பண்ண, ஆனா வீட்டுல எப்படி இருக்கணும்? வார்த்தையை வாழ்வாக்கணும். நீ வாசிக்கிற, நீ பிரசங்கம் பண்ற வார்த்தையை நீ வாழ்வாக்கணும். நான் தொடக்க காலத்துல அன்பியத்துல பணி செய்து கொண்டிருந்தேன். சரிங்களா? எந்திரன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. என் பொண்ணு படத்துக்கு கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொன்னான். நாங்க படத்துக்கெல்லாம் போனதே இல்லை. படமெல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டாம் பாப்பு, வேணா நீ ஆசைப்படுறதுனால ஒரு நாள் CD வாங்கிட்டு வர. சரியா? நாட்கள் கடந்தது. ஒரு நாள் மெயின் கேட் போனோம். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ CD கடையில போய் நின்ன CD வாங்குறதுக்கு. பிள்ளைகள் நமக்கு கற்றுத் தருவார்கள். நம்ம தூய்மையான நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா பிள்ளைகள் கூட நமக்கு ஆசிரியர்களாக ஆண்டவர் அமைத்து கொடுப்பார். அதான் இங்க சொல்ல வரேன். நான் CD கடையில போய் நின்னேன். சரி பாப்பா CD கேட்டாரேன்னு. என் பொண்ணு அங்கிருந்து வேகமா அப்படியே அந்த பெரிய பொண்ணு வந்து என்ன வாங்குற அப்படின்னா, எந்திரன் படம் பார்க்கணும்னு சொல்லி CD வாங்க போறேங்க, வாங்கி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டா. நீ தானே பாப்பு கேட்ட, ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டாலும் வாங்கி தருவியாப்பா அப்படின்னு கேட்டா. நமக்கு பளிச்சுன்னு அரைஞ்சது மாதிரி இருந்துச்சு, பலார்னு அரைஞ்சது மாதிரி இருந்துச்சு. இல்ல பாப்பு, படம் பார்க்கணும், அது தீமைன்னு தெரிஞ்சு தானே நீ என்னை தியேட்டருக்கே கூட்டிட்டு போல. தியேட்டருக்கே கூட்டிட்டு போகாத ஒண்ணு நீ என்ன செய்யற, வீட்டுல வச்சு பார்த்தா அது தப்பு இல்லையா அப்படின்னா. அப்பதான் நமக்கு செருப்பால் அடிச்சது மாதிரி இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. குழந்தைகள் நமக்கு ஆசிரியர்களாய் ஆண்டவர் நியமித்து வைத்திருப்பார்.
நல்ல குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்குள்ள நிறைந்திருக்கிற குடும்பத்துல நாம் தவறு செய்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை கண்டிப்பார்கள். நம்முடைய பிள்ளைங்க எப்பா நீ செய்து தப்புன்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு இருக்கணும். ஆண்டவர் கொடுப்பார். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இப்போ எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஆண்டவர் யார் வழியா பேசுவாரு? யார் வழியா பேசுவாரு? மனிதர்கள் வழியா தான் பேசுவார். எந்த மனிதர்கள் வழியா பேசுவாரு? இறைவாக்கினர்கள் அனுப்பி விடுவார் அவங்க வீட்டுக்கு, தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சுடுவார். அது ஒரு குரூப் இருக்கு, அது ஒரு குரூப் இருக்கு. கடைசியா அதை சொல்லி தான் முடிக்க போறேன். உங்க நம்பிக்கை பிரண வைக்கிற, நம்பிக்கை வீழ்ந்து போக வைக்கிற ஒரு குழு இருக்கு. அதையும் கடந்து உன் குடும்பத்தில இறைவாக்கினராக, தீர்க்கதரிசியாக ஆண்டவர் பேசுகிறது உன் பிள்ளைகளோடு, உன் மனைவியோடு, உன் கணவரோடு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நான் இந்த அன்பிய பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஏதோ ஒரு டென்ஷன்ல கோவமா வீட்டுல கோவப்பட்டு பயங்கர கோவம் ஆயிடுச்சு. கோவப்பட்டு சத்தம் போட்டேன். என் பொண்ணு அங்க இருந்து வந்தா, ப்ளீஸ் டாடி அன்பியத்துக்கெல்லாம் போகாத அப்படின்ட்டா. நீ அன்பிய பணிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா. ஏன் பாப்புன்னு? பேசுறது அன்பு, வீட்டுல சண்டை போடுற அப்படின்னா. அன்பியத்துல அன்பை பத்தி பேசுற, ஆனா வீட்டுல நீ என்ன செய்யற? சண்டை போடுற. இறைவாக்கினர் யாரு? என் புள்ள ஆண்டவர் எனக்கு அனுப்பின இறைவாக்கினர். பிள்ளைகளை நாம் அப்படி பார்க்கணுங்க. பிள்ளைகளை பார்க்க தெரியணும். நான் தவறு செய்கிற பொழுது என் மனைவி கண்டித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அதுதாங்க தன்னை இழக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னல, நீங்க குடும்பத்துக்காக அவங்களை இழக்கணும். கணவன் குடும்பத்துக்காக இழக்கணும், மனைவி குடும்பத்துக்காக இழக்கணும், பிள்ளைகள் குடும்பத்துக்காக இழக்கணும். லவ் பண்ற பேர்ல நீங்க காதலிக்கிறேன்னு சொல்லி பெற்றோரை உதறி தள்ளிட்டு ஓடிட்டு திரும்ப என்னன்னு செய்ய முடியாம எங்க வர்றோம்? எதுக்கு வர்றோம்? அதை தொடக்கத்திலே நீ நினைவு கூர்ந்திருந்தால், உன் தந்தையின் சொல்லை, உன் தாயின் சொல்லை நீ மதித்து நடந்திருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. அதனால பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க முடிவு எடுக்க கூடாது. யார் முடிவு எடுக்கணும்? உங்கள் பெற்றோரும் நீங்களும் இணைந்து முடிவெடுக்கணும். உங்கள் பெற்றோரும் நீங்களும் இணைந்து முடிவெடுக்கிற பொழுதுதான், எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில். இது ஜெப கூட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஜெப கூட்டத்துக்கு மட்டும் இல்ல. ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் இணைந்து உன் குடும்பத்தில் நடக்க போற ஒரே ஒரு காரியத்துக்காக நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அங்கே ஆண்டவர் இருப்பார். உன் குடும்பத்தில் நடக்க போற நல்ல காரியத்துக்கோ கெட்ட காரியத்துக்கோ நீ உட்கார்ந்து உன் மனைவி, உன் பிள்ளைகளோடு நீங்கள் அமர்ந்து தீர்மானித்தீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் நல்ல தீர்மானத்தை செயல்படுத்தி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. என் மகளுக்கெல்லாம் நான் வரனே பார்க்கலங்க. என் மகளுக்கு நான் வரனே பார்க்கல. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட நான் விண்ணப்பம் வைத்தது, என் மருமகன் நிறைய சம்பாதிக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல. நான் ஆண்டவர்கிட்ட வைத்த ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே வருகிற அந்த மகன் உங்களை சார்ந்திருக்கணும். அவ்வளவுதான். நான் அந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார். நிறைய காரியம் அதுக்கு பின்னாடி வருதெல்லாம் அது இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதையும் ஆண்டவர் சேர்த்து கொடுத்தார். அதையும் ஆண்டவர் சேர்த்து கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை சொல்லுவது போல, முந்த அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றது எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும், எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவர் தான் முக்கியம் நினைக்கிற பிள்ளைகள் வேணும்னு கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குரிய பிள்ளைகளை வளருங்க. நீங்க சாட்சி உள்ளவங்களா நில்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு சாட்சி. குடும்பத்துல ஒரு தாயும் தந்தையும் ஆண்டவருக்கு சாட்சியா நின்றாங்கன்னா உன் பிள்ளைகள் ஒரு நாள் வழி தவறி போக மாட்டார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பார்கள். அந்த சாட்சி உள்ள குடும்பத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கலாத்தியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. கலாத்தியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்ட குடும்பத்திற்கு
குடும்பத்திற்கும் நன்மை செய்ய முன்வாங்க. நீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. சிறப்பா உங்க பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நன்மை செய்யுங்க. நான் சொல்லல, நம்பிக்கை கொண்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கெங்கயோ உதவி செய்யறோம், அப்படிதானே? அன்பியங்கள்ல செய்வாங்க. போர்வை வாங்கிட்டு எங்க போவாங்க? முதியோர் இல்லத்துக்கு போவாங்க. போர்வை வாங்கிட்டு எங்கெங்கயோ சாப்பாடு போடுறேன்ட்டு போவாங்க. பக்கத்து வீட்டுல கிளம்பி என்ன செய்யும்? மருந்து மாத்திரை வாங்காம போத்திக்க போர்வை இல்லாம குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு போர்வை வாங்கி தர ஆளு இருக்காரு. உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீத்து எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம். தீத்து எழுதப்பட்ட திருமுகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வார்த்தை. ஏனெனில் பலர், நல்ல கவனிங்க, பலர் வருவாங்க. அந்த வார்த்தை பலர் வருவாங்க. குறிப்பாக விருத்த சேதனத்தில் நம்பிக்கை கொண்டோர், கட்டுக்கடங்காதவரையும், வீண் விவாதம் செய்வோரையும். நல்ல கவனிங்க, அழகா சொல்றார் தீத்து எழுதப்பட்ட திருமுகத்துல. விருத்த சேதனம் இது நம்பிக்கை கொண்டோர் அப்படின்னா, இந்த புதிய மொழிபெயர்ப்புல இப்ப விருத்த சேதனம்லாம் கிடையாது, அப்படித்தானே? இப்ப என்ன? முழுக்கு ஞானஸ்தானம். முழுக்கு ஞானஸ்தானத்துல நம்பிக்கை கொண்டோர் உங்களை தேடி வருவாங்க. ரைட்டா? நம்பிக்கை கொண்டோர். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. கட்டுக்கடங்காதவராயும் வீண் வாதம் செய்பவர்களாகவும் ஏய்ப்பவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்களது வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான, நல்ல கவனிங்க, இதுதான் உண்மை, நல்லா புரிஞ்சுக்கங்க. இழிவான ஊதியத்திற்காக தகாதவற்றை கற்பித்து என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? எனக்கு ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் காமிங்க. கத்தோலிக்க திருச்சபையில நல்ல நம்பிக்கையோடு இருந்த குடும்பங்கள் வேற சபைக்கு போய் இதை விட சூப்பரா இருக்கிற ஒரு குடும்பத்தை காமிங்க. நான் அழிந்து போன பல குடும்பங்களை உங்க முன்னாடி வைக்கிறேன். எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பங்கள் கத்தோலிக்க திரு அவையை விட்டுவிட்டு, முழுமையான தூய்மையான நம்பிக்கையை விட்டுவிட்டு, போலி வார்த்தைகளை நம்பி சபைக்கு போய் குடும்பங்கள் சின்ன பின்னமா இருக்குதுங்க. சின்ன பின்னமா இருக்கு. எங்க ஊர்ல ஒரு குடும்பம் இருக்குது. நல்ல நல்ல குடும்பம், அமைதியா இருந்த, நல்ல சந்தோஷமான இருந்த குடும்பம். சபைக்கு போனாங்க. சபைக்கு போய் இன்றைக்கு 4 பசங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. 3 பையனுக்கு கல்யாணமே ஆகல. அந்த குடும்பம் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்குது. ஆனா அவங்களால விட்டுட்டும் வர முடியல. ஏன் அங்கேருந்து இங்க வர முடியல? ஈகோ இடிக்குது. ஏன்னா இங்க பெருசா பேசிவிட்டோம். கடவுள் அதை செய்வார், இதை செய்வார், அபிஷேகத்தை கொடுப்பாரு. ஏன் இங்க கொடுக்கலையா? கத்தோலிக்க திருச்சபையில் ஆசீர்வாதம் இல்லையா? கத்தோலிக்க திருச்சபையில் அபிஷேகம் இல்லையா? இங்கதான் உண்மையான அபிஷேகம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால உங்கள் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. வீண் விவாதங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாம பேசுற காரியங்களை உங்க குடும்பத்துல வைக்காதீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா உங்க பங்குசாமியார போய் கேளுங்க. என்ன ஃபாதர் இப்படி சொல்றாங்க, எனக்கு புரியல, கேளுங்க. அவங்க உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கத்தை தேடி மனிதர்களிட்ட போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆட்களுக்கு அனுப்பி வைப்பார். குடும்பங்களாக இன்றைக்கு சிதறடிக்கப்படுகிறார்கள். குடும்பமாக கஷ்டப்படுறாங்க. அதனால நல்ல நம்பிக்கையோடு, தூய்மையான விசுவாசத்தோடு நீங்கள் வளர்ந்து உங்கள் நம்பிக்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுத்து நல்ல ஆண்டவர் விரும்புகிற
சிறந்த குடும்பத்தை உருவாக்க ஆண்டவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போவோம். எல்லாரும் எழுந்து நின்று எல்லாம் எழுந்து நிறுங்க. எல்லாம் அப்படியே கையை கூப்புங்க, கையை கூப்பிடுங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்க போறீங்க. நீங்க உங்கள் கணவன் மனைவியை ஒப்பு கொடுக்க போறீங்க. கணவர் மனைவியை ஒப்பு கொடுங்க, மனைவி கணவரை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நிறைவானது வரும் பொழுது அரைகுறையானது ஒளிந்து போகும். நிறைவானது எது? எது நிறைவானது? ஆண்டவருடைய வார்த்தை நிறைவானது. ஆண்டவர் நிறைவானவர். நிறைவானவர் வருகிற பொழுது குறைகள் எல்லாம் கடந்து போகும். இதோ திருக்குடும்பத்தின் தலைவரா இயேசு போனார். திருக்குடும்பத்தின் தலைவரா இயேசு இருந்தார். அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல நிறைவு மட்டும்தான் இருந்துச்சு. அதே நிறைவு இந்த நாள்ல வரணும்னு சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம்.
நீர் என்னோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உன் செயல்கள் எல்லாம் வியப்புக்குரியதாய் என் குடும்பத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிறேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தரினோடு தோன்றி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு தோன்றி என்றும் எனக்கில்லையே. தீரகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தீரகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தை, தலைநிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தை, தலைநிமிர செய்பவர் நீரே. தீரகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தீரகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தை, தலைநிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தை, தலைநிமிர செய்பவர் நீரே. பாதுகாத்தது போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிற மாட்டவரே. என் பிள்ளைகளை நீர் ஞானத்தினால் இழக்கும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிற மாட்டவரே. பாவங்களையும் பலவீனங்களையும் எடுத்து மாற்றுவது தெய்வமே. என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து மாற்றும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். முக பிரசன்னம் ஆண்டவரே என் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நீர் ஆளுகை செய்யபடியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆவியானவரே உமது ஆட்களினால் என் குடும்பம் நிறைவு பெறும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தெய்வம் இந்த நாளே என் குடும்பத்தை சந்திக்கும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உமது இரக்கத்தினால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே இருக்கிற எல்லா தீமைகளையும் எல்லா நோய்களையும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் எல்லா தீமையின் ஆதிக்கங்களையும் இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொல்லி எடுத்து மாற்றும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. பிறந்து போய் இருக்கிற குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளோடு பேசும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளை இணைத்து வைக்கும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு என் பிள்ளைகள் காண செய்யும்படியாக தெய்வமே என் பிள்ளைகளின் குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வழிநடத்தும் ஆசீர்வதியும். ஆமென். மாண்புடைய பாடி இறுதி ஆசீர்வாதத்திற்கு கடந்து பழைய
அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தைக் கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடலும் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர்ந்து மகிழவும் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. Praise the Lord. Hallelujah. 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 இன்னைக்கு என்ன விழாவை கொண்டாடுறோம்? திருக்குடும்ப விழாவை கொண்டாடுறோம். அப்படிதானே? இந்த விழா யாருக்கானது? நமக்கானது. இன்னைக்கு கணவனா மனைவியா வந்திருக்கிறவங்க எத்தனை பேரு? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன செய்யணும்? கணவன் வீட்டுக்கு மற்றவங்க எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, கணவன் மனைவி அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கணவனாக தனியாக வந்திருந்தாலும் சரி, மனைவி தனியாக வந்திருந்தாலும் சரி, வீட்டுக்கு போகணுன்னு உங்கள் கணவருக்கோ அல்லது உங்கள் மனைவியை என்ன செய்யலாம்? கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பவுலடியார் சொல்றார், அன்பின் முத்தம் கொடுத்து ஒருவர் ஒருவரை வாழ்த்துங்கள். நானா சொல்லல, பவுலடியார் சொல்றார். இன்னைக்கு யாருடைய திருவிழா? திருக்குடும்ப திருவிழா. அதனால நீங்க போய் நம்மளாலதான் நம்ம குடும்பம் திருக்குடும்பமா இருக்கு அப்படின்ற மகிழ்ச்சியை தெரிவிக்கிற வகையில ஒருவர் ஒருத்தருக்கு முத்தம் கொடுத்து வாழ்த்துங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முழங்கால் படியிட சொல்லி தலையில கரம் வைத்து ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சரியா? அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க மனைவி கிட்ட கணவர்கிட்ட முத்தம் கொடுங்க. அடுத்த வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. நேரம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும். அவங்கவுங்க வீட்டுக்கார்ட்ட மனைவி கிட்ட முத்தம் கொடுங்க. உண்மையிலே அது ஒன்றும் தப்பே இல்லை. நம்ம மனைவி 5 கல்யாணம் பண்ணவும் அவங்க தான் மனைவி. இன்னைக்கு யாரு? அவங்க தான் நமக்கு மனைவி. அது உரிமை இருக்கு, நமக்கு உரிமை இருக்கு. மனைவியின் மீது நமக்கு உரிமை இருக்கு, நம்ம மீது மனைவிக்கு உரிமை இருக்கு. அதனால நல்ல மகிழ்ச்சியா நான் சொன்னேன், கொடுக்கறதுல தான் மகிழ்ச்சி. இன்னைக்கு கணவர்களா இருக்கட்டும், மனைவியர்களாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கறது இல்லை, இப்படி யோசிக்கிறோம். அதனாலதான் உண்மையான அன்பு கடந்து போறதில்லை. அதனால யோசிக்காம நல்லதை செய்வோம். ஆண்டவர் நிறைவாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.